ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மசாலா பூரி எப்படி பண்ணுறதுன்னு சீக்கிரமாக பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பச்சை பட்டாணி இல்லைனா எல்லோ கலர் பட்டாணி கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஊற வைங்க ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் வரைக்கும். அதுக்கப்புறமா அதை பாயில் பண்ணணும். அதுக்கு குக்கரில் போட்டுட்டு அது கூட ஒரு பொட்டேட்டோ அதாவது உருளைக்கிழங்கை போட்டு குக்கர் மூடி வச்சுட்டு ஒரு 5-6 விசில் விட்டுருங்க. ஏன்னா அது நல்லா குழஞ்சி வரணும். நம்ம ஏன்னா சேர்வால் தான் ஆட் பண்ண போகிறோம். அதை கொஞ்சம் தான் பட்டாணியாக வைக்க போகிறோம். நல்லா குழஞ்சிடுச்சுன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ 5-6 விசில் விட்டுருங்க. இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அது எவ்வளோ மசிஞ்சிருக்குன்னு நீங்களே பார்ப்பீங்க, குழஞ்சி இருக்குன்ட்டு. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம உருளைக்கிழங்கை தனியாக எடுத்துடலாம். ஏன்னா தோல் சீவணும். நம்ம அதுக்கு தோலை எடுத்துட்டு அதுக்கப்புறம் இது கூடவே சேர்த்து நம்ம மசிச்சிடலாம். நான் இந்த தாட்டி டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன் இந்த மசாலா பூரி. ஏன்னா இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்றதுனால தான். டிஃப்ரெண்ட்னா எதுவுமே இல்லை. இதில் நான் புதினாவையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணியிருக்கேன், வேறு எதுவுமே இல்லை. அதுக்கப்புறமா நம்ம இதை பட்டாணி கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம். சொன்னல, இது நம்ம பட்டாணி கொஞ்சம் தான் சேர்வால் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் பட்டாணி அப்படியே போட்டுருணும். அதனால் இப்போ உருளைக்கிழங்கையும் அந்த பட்டாணியும் நல்லா மசிச்சுக்கணும். மசிச்சுட்டு இதுதான் நம்ம சேர்வால் ஆட் பண்ணுவோம். எதுவுமே இல்லை, சேர்வா ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வீட்டிலே பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும் இது. இப்போ ஒரு பேனில் ஆயில் எடுத்துக்கலாம். லைட்டாகவே எடுங்க, ரொம்பலாம் எடுக்க தேவையில்லை. ஒரு 1/4 டீஸ்பூன் 1 டீஸ்பூனே போதும். அதுக்கப்புறம் இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இது வறுத்துட்டு அப்புறமா பச்சை மிளகாவே ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் ஏன்னா அது ஒரு விதமான அந்த கடையிலலாம் கிடைக்கிற மாதிரியே இருக்கும், அதனால தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நம்மளுக்கே தெரியும் அந்த ஸ்மெல் போயிடுச்சுன்னா. அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் வறுத்துருங்க. நல்லாவே வறுத்துட்டோன்னே இப்போ தக்காளி ஆட் பண்ணலாம். டொமேட்டோ ஆட் பண்ணி அதையும் நல்லா வறுத்துடலாம். கொஞ்ச நேரம் மட்டும் ஒரு 2-3 மினிட்ஸ் மட்டும் இது பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா அதை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அதுக்கப்புறமா கொத்தமல்லி சொன்ன மாதிரி பாதி கொத்தமல்லி, 1 கப்பு புதினா ஆட் பண்ணி மிக்ஸியில் போட்டு அரைச்சிடணும். நம்ம மிக்ஸியில் போட்டு அரைச்சிட்டோன்னே அது நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. எப்படி இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் மையாக அரைச்சிட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். கரன்னு இல்லாமல் இருந்துச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால சொன்னேன். கன்சிஸ்டன்சிலாம் தேவையில்லை, நான் சும்மா காமிச்சிருக்கேன் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணுன்றதுக்காக. நல்லா மையாக அரைச்சிக்கோங்க, போதும் அதுவே. அதுக்கப்புறமா ஒரு பேனில் ஆயில் 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். அதை கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சிட்டோன்னே நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம அந்த பட்டாணியையும் அது மிக்ஸ் பண்ணி மசிச்சு வச்சுருக்கோம்ல, அதுதான் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஆட் பண்ணிவிட்டு அது கூட நம்ம தேவையான மிளகா, அதுதான் காரத்துக்கு ஏற்ற உப்பு, அதில் தான் ஆட் பண்ண போகிறோம். இப்போது இதுக்கு ஃபஸ்ட்டு தேவையானதே ஆம்ச்சூர் பவுடர்னு சொல்லுவாங்க. அதுதான் தேவை ரொம்ப. ஏன்னா அந்த புளிப்பு தன்மை இருந்தால் தான் நம்மளுக்கு டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும். அது இல்லைன்னா எலுமிச்சை பழத்தோட சாறு எடுத்துக்கோங்க, அதுவும் அதே டேஸ்ட் தான் கிடைக்கும். இப்போ மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஜீரகத்தூள் சொல்லுவாங்க, அது ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பெப்பர், அதுக்கப்புறமா ஆம்ச்சூர் பவுடர் சொன்னால மாங்காத்தூள், அது அந்த புளிப்புக்காக மாங்காத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை நல்லா கொதிக்க விடணும். அவ்வளோதான். இது நான் சொன்னல, புதினாவையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணலன்னா கடையில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும்ன்ட்டு. அதுக்கு பதிலாக நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணிடணும். அதே தான் பக்கா அதே மாதிரியே தான் இருக்கும் இதுவுமே டேஸ்ட். பட் அந்த புதினாவையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிருக்கிறதுனால கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பட்டாணி ஆட் பண்ணிட்டோன்னு கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா பூரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மசாலா பூரிக்கு எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி நான் சும்மா போட்டு காமிச்சிருக்கேன். உங்கள்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் கார்ன்ஃப்ளெக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கார்ன்ஃப்ளெக்ஸ் எல்லா இடத்துலையுமே தான் கிடைக்கும். சும்மா உங்ககிட்ட காமிச்சிருக்கேன் இதெல்லாம் போட்டால் நல்லா இருக்கும்ன்ட்டு. ஓம் பொடி போட்டிருக்கேன். ஓம் பொடி மிக்சர் எது வேணால் போடலாம். நான் ஓம் பொடி அன்றைக்கி நான் அதுக்கு முந்தின நாள் செஞ்சதுனால அது போட்டு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு இது ரெசிபி வேணும்னா போய் பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.
அதுக்கப்புறம் கொத்தமல்லி எல்லாமே ஆட் பண்ணிட்டோன்னா இப்போ மசாலா பூரி ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ திங்க் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். அப்புறம் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.